அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ட்ஸ் ரெகுலரா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த மெட்டீரியலை நாங்க வாங்கி படிக்கணும்? கரண்ட் அஃபேர்ஸ்னா என்ன, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், இதற்கான கம்ப்ளீட் கைடன்ஸையும் டியூட்டோரியலையும் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸை ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. சரி, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் என்ன, இதை மட்டும் நான் இப்போ பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த வீடியோல நான் அதை சொல்லியிருக்கேன். இப்போ நாம அதை பிரீஃபா பார்ப்போம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு டெய்லி பேசிஸ்ல நியூஸ் பேப்பர் படிங்க. இதை நான் எப்பயுமே அட்வைஸ் பண்ணுவேன். நான் மட்டும் இல்ல, ஆல் இந்தியா லெவலில் நிறைய டீச்சர்ஸ் இதை அட்வைஸ் பண்ணுவாங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முதல்ல ஒரு 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸை நீங்க நியூஸ் பேப்பர்ல அடுத்தடுத்து கவர் பண்ணுவீங்க. பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸ், ஐஆர், சொசைட்டி, அக்ரிகல்ச்சர், டிஃபென்ஸ், இதை நீங்க தொடர்ந்து கவர் பண்ணும்போது மைண்ட் டைனமிக்கா இருக்கும். அடுத்தடுத்த சப்ஜெக்ட் தாண்டி போகும்போது பல்வேறு கோணங்கள்ல மைண்ட் வேலை செய்யும். இது ஒரு ஸ்கில். இதை நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமாக நீங்க வளர்த்துக்கலாம். அடுத்தது, இந்த கான்செப்ட்ஸை கிராஸ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியை உங்களுக்கு பெட்டரா கிடைக்கும். மூன்றாவது, அனாலிட்டிக்கல் திங்கிங்கா வளரும். பல்வேறு கோணங்கள்ல நீங்க யோசிப்பீங்க. இதெல்லாம் தாண்டி ஒரிஜினல் திங்கிங்கையும் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் திங்கிங்னா நீங்களே சுயமா சிந்திக்கிறது. உதாரணத்துக்கு, இந்தியாவில் ஒரு ஏரியாவில் ஒரு ஸ்கீமே இல்லை, ஆனா அந்த ஸ்கீம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த அறிவு இந்த ஒரிஜினல் திங்கிங் மூலமா கிடைக்கும். நீங்களே யோசிக்க ஆரம்பிப்பீங்க. புரியுதா? இதெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி நியூஸ் பேப்பர் படிக்கிறது இன்டைரக்டா சிசாட் பேப்பர்ல வரக்கூடிய காம்ப்ரஹென்ஷனுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நியூஸ் பேப்பரை டெய்லி படிங்க. நியூஸ் பேப்பரை டெய்லி படிச்சுட்டு அந்த நாலேஜை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா மாதம் ஒரு முறை ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷனை வாங்கி நியூஸ் பேப்பர்ல விட்டு போகக்கூடிய விஷயங்களை அதுல படிச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராப்பரா ஒரு காம்பைலேஷனை வாங்குங்க. மாசம் ஒரு முறை ஒரு 3 இருந்து 4 மணி நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும், கம்ஃபர்டபுளா முடிச்சிடலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமா நாலேஜை இதுல எடுத்துருவீங்க நியூஸ் பேப்பர்ல. அதை தாண்டி ஃபர்தரா நீங்க அதுல படிச்சுக்கலாம். இப்படி படிச்சுக்கணும், ஈஸியா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காது. சரியா? நியூஸ் பேப்பர்ல ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகும். ஸ்கீம்ஸ், பாலிசிஸ், டேட்டா, இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும். இதெல்லாத்தையும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷன்ல கவர் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷன்ல கொஞ்சம் ஃபேக்சுவலாகவும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? நியூஸ் பேப்பர் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், இதுல நீங்க என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க நோட் புக்ல நோட்ஸா எடுத்து வைங்க. இதை நீங்க ரெகுலரா ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதை தாண்டி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிட்ட வரும்போது அப்ராக்சிமேட்டா ஒரு மாசம் இருக்கும்போது இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷனை வாங்கி அதை குயிக்கா ஒரு கோ த்ரூ பண்ணுங்க போதும். ஏன்னா நியூஸ் பேப்பர் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷன் இதை தாண்டியும் சில விடயங்கள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதையுமே நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் காம்பைலேஷனை நான் வாங்க சொல்லுவேன் எப்பயுமே. ஆனா இதுக்குள்ள நீங்க ரொம்பலாம் போவேனா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை குயிக்கா டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் லாஸ்ட் 1 மந்த் நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா இது ஃபர்தரா உங்களுக்கு வேல்யூ அடிஷனை கொடுக்கும். இதன் மூலமா ஒரு 2 கேள்வியோ 3 கேள்வியோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல நம்ம அடிஷனலா ஆன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்போ நமக்கு இருக்கும். ஸோ இதோட நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இதை தாண்டி மெட்டீரியல் எதுவும் வாங்காதீங்க. இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனா கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும், அளவா யூஸ் பண்ணணும். ஒரு கான்செப்ட் சுத்தமா தெரியலனா இன்டர்நெட்டை நீங்க ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்கீம், ஒரு பாலிசி, இதை பத்தி எனக்கு தெரியலனாலும் இன்டர்நெட்டை நீங்க லிமிட்டடா யூஸ் பண்ணுங்க. அதை தாண்டி இன்டர்நெட்ல மூழ்கிடாதீங்க. சரிங்களா? ஸோ நான் அட்வைஸ் பண்ண இந்த மெட்டீரியல்ல மட்டுமே நீங்க படிங்க, ப்ராப்பரா படிங்க, இன்டெப்தா படிங்க, தொடர்ந்து படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸாமினேஷனை தாராளமா ஈஸியா கிளியர் பண்ணுவீங்க. நன்றி.